ராத்திரி இருட்டு காட்டுக்குள்ள வந்தது. சுமதியோட ஆன்மா தெரிந்தது. கிராமத்துல ஒவ்வொரு வீடுகள்லயும் பிணங்கள் நிறைந்திருக்கு. உண்மைக்கு முன் தோன்றும் நிழல். பிரக்யா சொன்ன இனிமையான விஷயத்த பின்னால் மறைந்துள்ளது இருண்ட ரகசியம். முழு ஓட்டத்தில் கிடைக்கவில்லை துணை. ஒவ்வொரு திருப்பத்திலையும் பயம். பஸ் ஸ்டாண்டில் நின்றது நிழல். இரத்த துளிகள் உண்மையை காட்டியது. கடைசியில் எல்லோரும் காட்டினார்கள் அவர்களின் நிறங்களை. அந்த கிராமமே ஒரு புராண கதையாக இருந்தது. மனோகர், மனோகர், மனோகர். அங்க யார் இருக்கிறது? பூரப் தன்னுடைய தூரத்து உறவோட தங்கை பூமிகா கூட கிராமத்து பொருட்காட்சியில இருக்கான். அவன் முதல் தடவையா கிராமத்துக்கு வந்திருக்கான். அதனால எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தெரிஞ்சது. ஒவ்வொரு கடையிலையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான ஒரு பெண்ணோட விசித்திரமான சிலை வைக்கப்பட்டிருந்தது. கிராமத்து ஜனங்க அந்த சிலைகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது சரி பூமிகா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சொல்லு. இது எந்த சாமி? சிட்டிலலாம் இது கிடைக்கிறதே இல்லையே. ஆனா இங்க இருக்கிறவங்க இதுக்கு பெரிய ஃபேன் போல. பூமிகாவோட முகமே திடீர்னு ஒரு மாதிரியா மாறிடுச்சு. அவளுடைய சந்தோஷம் மெல்ல மெல்ல பயத்துல மாறுச்சு. பூரப், எந்த விஷயத்த பத்தி உனக்கு தெரியாதோ அதை பத்தி நீ பேசவே பேசாத. அட சும்மா காமெடி பண்ண, சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. போலாம். பூரபும் பூமிகாவும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. பூரபும் பூமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. பூமிகாவோட அம்மா பிரக்யா பூரப ரொம்ப பாசமா வரவேற்றாங்க. அப்புறம் பூரப் அவங்க காலில் விழுந்தான். ஏ கண்ணா, எப்படி இருக்க? எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்ட. நல்லா இருக்காந்த. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, வரும்போது பூமிகா உன்னை எந்த தொந்தரவும் பண்ணலையே? ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க எவ்வளவு சண்டை போட்டுப்பீங்க. இல்ல இல்ல அத்தை, இப்போ அவ ரொம்பவே புத்திசாலியா ஆயிட்டா. ஆனா அவ முன்னாடி மாதிரி இப்பவும் திட்டிட்டு தான் இருக்கா. சரி, இருக்கட்டும். இது என்னமோ நடந்துகிட்டே தான் இருக்கும். நீ ஃப்ரெஷ் ஆயிடு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. பூரப் தன்னுடைய பேக்கை எடுத்துக்கிட்டான். அப்புறம் ரூம்குள்ள போயிட்டான். உள்ள நுழையும் போது பூஜை அறையில அவனுடைய கவனம் அதே விசித்திரமான பெண் சிலை மேல பட்டது. அவன் கொஞ்சம் அதிர்ச்சியானான். ஆனா அதை பெருசா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பூரப், பிரக்யா, பூமிகா லிவிங் ரூம்ல உட்கார்ந்துருந்தாங்க. 3 பேரும் அப்புறம் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தை. கிராமத்துல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆமா, இங்க இருக்கிற சூழல் சிட்டியை விட கொஞ்சம் லேசா இருக்கும். இங்க பொல்யூஷனும் கம்மி தான். அப்புறம் வாழ்க்கையும் ரொம்ப நார்மல் தான். சரி, இப்போ உன்னுடைய பிளான் என்ன? பெருசா ஒன்றும் இல்லை. லீவு இன்னும் 2 வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாவோட காரியத்துக்காக அம்மாவும் திரும்ப வந்துடுவாங்க. அப்புறம் நானும் அங்கே போயிடுவேன். சரி, நல்ல வேளை நீ வந்துட்ட. இங்க உனக்கு பூமிகா நல்லா சுத்தி காட்டுவா. சரிங்க அத்தை. சரி, இப்போ நான் ரூமுக்குள்ள போறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சரிப்பா, நாங்களும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவோம். பூமிகா, நீ பூரபுக்கு பெட்ஷீட் எடுத்து கொடு. சரிங்கம்மா. பூரப் பூமிகா கூட உள்ள போயிட்டான். அந்த அத்தை கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் எழுந்து கதவை மூடினதுக்கு அப்புறமா அவங்க மெயின் கதவுல இருக்கிற ஒரு சின்ன ஜன்னலை திறந்து விட்டாங்க. அது கீழ் தரப்புல ஷெல்ஃபை நோக்கி திறக்கப்படுது. அவங்க அந்த பெண்ணோட உருவ சிலையை எடுத்துட்டு வந்து அந்த ஷெல்ஃப்ல வச்சாங்க. அந்த சிலையில இருக்கிற முகம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. பாதி ராத்திரியில பூர படுக்கையில திரும்பி திரும்பி படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் எழுந்து படுக்கையில உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். அப்புறம் வீட்டோட மாடிக்கு போனான். லிவிங் ரூம் வழியா போகும்போது அவனுடைய பார்வை கதவு கிட்ட வச்சிருந்த அந்த சிலை மேல பட்டுச்சு. அவன் ஆச்சரியப்பட்டான். அப்புறம் முன்னாடி போய் அதை ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிச்சான். அவன் அந்த சிலையை தொடறதுக்கு போகும்போது, வேண்டாம்! அப்பதான் பிரக்யா அவனோட கையை பிடிச்சு அந்த இடத்துல இருந்து தூரமா தள்ளி விட்டா.
பிரக்யா ரொம்ப மோசமா பயந்து போயிட்டா. நீ 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 நீ- நீ அந்த சிலைய தொடலியப்பா? இல்ல அத்தை, ஆனா அது என்னது? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா நடக்கலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்கேருந்து கிளம்பு. பிரக்யா பூரபோட கையை பிடிச்சா. அப்புறம் அவனை அவனுடைய ரூமுக்கு இழுத்துக்கிட்டு போனான். பிரக்யா அந்த ரூமுக்கு அவனை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அதனால பூமிகாவும் முழிச்சுக்கிட்டா. அதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். இங்க அப்படி என்னதான் நடக்குது? நீங்க சொல்லலைன்னா நான் எதுக்கும் பதில் சொல்லவே மாட்டேன். காலையில இருந்து இந்த சிலை எனக்கு கிராமத்துல எல்லா இடத்துலயும் தெரியுது, உங்க வீட்லயும் இருக்கு. இப்போ நீங்க அதை எடுத்து அங்க வச்சிருக்கீங்க. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நாம இவனுக்கு இதை சொல்லி ஆகணும். பிரக்யா பெருமூச்சு விட்டா. அப்புறம் அவன்கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சா. இன்னிலிருந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி சுமதி இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விதவை. அவளோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா தலைவர் அவளை கட்டாயப்படுத்தி அவகிட்ட இருந்து அவளோட வீட்டை பறிச்சுட்டா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே வரல. மக்கள் எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் உங்க பயத்தினால இந்த அபலைக்கு துணையா நிக்கல. அப்புறம் இந்த தலைவர் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்கிறதுல உனக்கு அலாதி ஆசை இல்ல? இனிமே இந்த கிராமத்துல என்னோட ஆன்மா பயத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். உன்னோட வீடு உனக்கு சொந்தமா இருக்காது. உன்னால இங்கே இருக்கவே முடியாது. அதுக்கப்புறமா அவ தன்னை தானே குத்திக்கிட்டு கிராமத்துல எல்லார் முன்னாடியும் தன்னோட உயிரை விட்டா. அன்னையில இருந்து இந்த கிராமத்துல ஒரு கோர தாண்டவமே ஆட ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரா அந்த தலைவரோட சேர்த்து அவருடைய மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கொடுமை கிராம மக்கள் பக்கம் திரும்பிச்சு. இங்க இருக்கிற ஒரு சாது சொன்னாரு, அவளுடைய சிலைய நாம வீட்டு வாசல்ல வச்சு இதை நாம நிரூபிக்கணும். அவன் இந்த இடத்துல தெய்வம்னு. அப்ப அவ இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டான். அப்போத்துல இருந்துதான் இந்த கிராமமே அதை பின்பற்றுச்சு. எல்லாருமே இதைத்தான் செய்யறாங்க. அப்புறம் 7 மணிக்கு அப்புறமா யாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் அதிர்ந்து போனான். அவனால இப்ப கேட்ட கதைய நம்பவே முடியல. அத்தை, இப்படியும் இருக்கலாம்ல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாராவது மனுஷன் இருந்தாங்கன்னா அவன் இந்த கிராமத்து ஜனங்களை பயமுறுத்தணும்னு நினைச்சிருந்தா? நீயே சொல்லு பூரப், அந்த மாதிரி எதுக்காக ஒருத்தர் செய்யணும்? அப்படி கொள்ளை அடிக்கிற எண்ணத்துல யாராவது இதை செய்யறாங்கன்னா அப்ப மரணத்துக்கு காரணம் திருட்டுன்னு சொல்லுவாங்க. கொள்ளை அடிக்கிறது பணத்துக்காக மட்டும்தான்னு யாரு உங்ககிட்ட சொன்னது? என்ன சொல்ற? யாருக்கு தெரியும்? யாராவது மனுஷங்களோட உடல் உறுப்புகளை பிளாக் மார்க்கெட்ல வித்தாங்கன்னா கிராமத்து ஜனங்க இதை எதையும் பார்க்கறது இல்ல. அதனால அவங்க வேலை ஈஸி ஆயிடுது. வைத்தியக்காரத்தனமா பேசாத புறம். இந்த விஷயம் உன்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்டது. என்னால இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் பிடிக்காது. பூரப் சிரிச்சுக்கிட்டே திமிருத்தனமா அந்த இடத்த விட்டு போனா. நில்லு பாக்கண்ணா, அந்த மாதிரி எல்லாம் செய்யாத. போகாத பூரப், வெளியில ஆபத்து இருக்கு, வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூரப் கிராமத்தோட பஸ் ஸ்டாண்டு கிட்ட போறான். நடந்து போகும்போது அவன் பின்னாடி யாரோ வரா மாதிரி அவனுக்கு தோணுச்சு. பூரப் உடனே திரும்பி பின்னாடி பார்த்தான். யாரு? யார் அங்க இருக்கிறது? அங்க யாருமே கிடையாது. இங்க பாரு, நீ யாரா இருந்தாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். கிராமத்து ஜனங்க கிட்ட பொய்யான கதையை சொல்லி நீ அவங்கள பயமுறுத்துறான்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அங்க யார் இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. அதுக்கப்புறம் கூட அவனுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. பூரப் இதை பெருசா எடுத்துக்காம முன்னாடி நடந்து போனான். கொஞ்ச தூரம் நடந்து போய் பூரப் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் சேர்ந்துட்டான். அவன் டைமிங் சார்ட்டை பார்த்தான். அடுத்த பஸ் 3 மணி நேரத்துக்கு அப்புறம். திரும்பி போறதுக்கு பதிலா அவன் அதே இடத்துல உட்காரலான்னு முடிவு பண்ணான். அவன் இங்க அங்கன்னு திரும்பி பார்த்தான். அப்புறம் நோட்டீஸ் பண்ணான், அங்க எந்த கடையும் திறக்கல. அப்புறம் அவனோட ஃபோனை எடுத்தான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே ஃபோனில் நியூஸ்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவனுடைய கைகளில் மேலேருந்து ஏதோ சிந்துச்சு. அவன் கீழே பார்த்தான். அப்புறம் முதல் தடவையாக அன்னைக்கு ராத்திரி அவனோட முகத்தில் பயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அவன் மெல்ல மெல்ல தைரியத்தோட மேலே நோக்கி பார்த்தான். எங்கேருந்து அந்த துளி கொட்டுச்சோ. ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டான், அங்கே மேலேருந்து ஈர பெயிண்ட் கீழே கொட்டுதுன்னு நினச்சான். அவன் கொஞ்சம் அமைதியானான். ஆனால் அவன் முன்னாடி பார்த்தபோது அவனுக்கு முன்னாடி கருப்பு புடவையில் ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருந்தது. பூரா பயந்து போயிட்டான். அப்புறம் பயந்து அடிச்சு
அங்கிருந்து அவன் ஓட ஆரம்பிச்சான். பூரப் ரொம்பவே மோசமா பயந்துட்டான். அப்புறம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அவன் பயத்தால தன்னோட கைகளால காதுகளை மூடிக்கிட்டான். ஓடும்போது அவனுடைய கால் ஒரு கல்லு மேலே இடிச்சிருச்சு. அப்புறம் அவன் குப்பரை போய் விழுந்துட்டான். அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அவனுக்கு முன்னாடி யாரும் நிற்கிறத அவன் கவனிச்சான். அது வேறு யாரும் கிடையாது, அது பிரக்யா. பக்கத்துல கேட்ட பயங்கரமான சத்தம்லாம் திடீர்னு மறைஞ்சு போச்சு. அப்புறம் பூரப்புக்கு ஒரு நொடி நம்பிக்கையோட ஒளி தெரிஞ்சது. அத்தை அத்தை, இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ கவலைப்படாத கண்ணா, நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கிளம்பு. பூரப் சரின்னு தலையை அசைச்சான். அப்புறம் பிரக்யாவோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். நடந்துக்கிட்டே பயத்துல அவனுடைய பார்வை கீழே போச்சு. அவன் பார்த்தான், பிரக்யாவோட கால்கள் தரையில இல்லை, அது காத்துல மிதந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பூரப்போட கண்கள் பயத்துல நிறைஞ்சு போச்சு. அப்புறம் அவன் ஒரு சில நொடி அப்படியே நின்னுட்டான். நீ யாரு? பிரக்யா திடீர்னு நின்னா. அப்புறம் மெல்ல மெல்ல பூரப நோக்கி அவ திரும்பி நின்னா. அவளோட முகம் பயங்கரமா மாறிடுச்சு. அதை பார்த்ததும் பூரப் ரொம்ப அதிர்ச்சியானா. சொன்னல வெளியே போகாதன்னு. பூரப் பின்னாடி பக்கம் விழுந்தான். அப்புறம் பயந்து அங்கேருந்து ஓடினப்போ வர வழியில அவன் அங்க பூமிக்காவையும் பார்த்தான். அவ அவனை நோக்கி ஓடி வந்தா. பூரப் பயந்து போய் எதிர் திசையில ஓடினான். கடைசியில் அவன் மறையறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டான். அப்புறம் அழுகையோட கெஞ்சிக்கிட்டு இருந்தான். என்னை விட்டுடுங்க, நான் எதுவுமே பண்ணல. அப்பதான் யாரோ அவனுடைய தோல்ல கையை வச்சாங்க. அவன் பயந்து போய் எழுந்தான். அப்புறம் எதிர்க்க பார்த்தான். அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருந்தாரு. அவரு கூட பூமிக்காவும் நின்றுட்டு இருந்தா. இல்ல இல்ல, நீங்கெல்லாம் யாரு? பூரப் அமைதியாயிரு, இவரு இன்ஸ்பெக்டர் சர்மா. நான் தான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூரப் அவங்க எல்லாரோட கால்களையும் பார்த்தான். எல்லாரோட கால்களும் நார்மலா தான் இருந்தது. இதை இப்போ நான் தான் கேட்கணும். இங்க அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அவங்க எல்லாரும் யாரு? நீ இந்த கிராமத்துல எதுக்கு இருக்க? நம்ம கிராமம் 2 ஸ்டாப்புக்கு அப்புறம் தானே. இந்த இடத்துல 13 வருஷமா ஆள் நடமாட்டமே இல்ல. ஏன்னா இந்த கிராமமே ஒரு பேய் கிராமம். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூரப் குழம்பி போய் இங்க அங்கேன்னு பார்த்தான். அவன் ஒரு பக்கம் பார்த்த போது தூரத்துல பேய்கள்லாம் அவனை முறைச்சி பார்த்துட்டு இருந்ததுங்க. நான் எல்லாத்தையும் அப்புறமா புரிய வைக்கிறேன். நீ முதல்ல நீங்க இருந்து கூட்டிட்டு போ. பூரப் பூமிகா அப்புறம் இன்ஸ்பெக்டர் கூட போயிட்டு இருந்தான். 2 பேரும் அவன் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு நொடி சாதாரணமா இருந்தது. ஆனா பூமிகாவும் இன்ஸ்பெக்டரும் மெல்ல மெல்ல தலையை நிமிர்ந்த போது உண்மை முன்னாடி வந்தது. அவங்களோட முகங்கள் மாறி போச்சு. அவங்களோட கண்கள்ல மனுஷத்தன்மை இல்லை, ஒரு பயங்கரம் தான் தெரிஞ்சது.